நீங்க வந்து கட்டாயம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஷாப்புக்கு வந்து நீங்க கனெக்ட் பண்ணி கதைக்கிற நேரத்தில் கண்டிப்பா இதுக்கான லெஸ் பண்ணி தாரத்துக்கும் இருக்கா. ஸோ நீங்க வந்து கட்டாயம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு இங்க இந்த பைக்கை பேசி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கும் லீசிங் செய்யக்கூடிய ஒரு வசதியையும் ஏற்படுத்தி தாரார். எவ்வளவுக்கு லீசிங் தாராருன்னு சொன்னா இலங்கையில எந்த மூலையில இருந்தாலும் சரி இங்க உங்களுக்கு மலிவான விலையில ஒரு பெஸ்டான கண்டிஷன்ல நீங்க பைக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் 2019-20 ஆண்டு காலங்களில் வந்த பைக்குகளை பார்த்தோம்னு சொன்னா கண்டிஷன்ல ஒரு பெஸ்டான ஒரு இருக்கக்கூடிய பைக்குகள் தான் அந்த 2019-20களில் வந்த பைக்கு. உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்ஜிமிதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க போனுக்கும் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நாங்க என்ன விஷயம் பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க மீண்டும் ஒரு முறை மருதமுனையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரசாத் மோட்டார்ஸுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே ஒரு காணொலி பதிவினை நாங்க விட்டுருந்தோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து செகண்ட் ஹேண்ட் பைக்குகளுமே எங்களோட காணொலியை பார்த்து அனைத்துமே வந்து சேலா இருக்கு அப்படின்ற மாதிரி ரசாத் அண்ணா எங்களுக்கு கோல் எடுத்துட்டு இருந்தார். இன்னைக்கு வர சொல்லி இருந்தார். இப்ப வந்து புதுசா அவங்க கொண்டு ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்காங்க, ஜூஸ் பைக்குகளை கொண்டு வச்சிருக்காங்க. மிகவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பைக்குகளை தான் இங்க சேல் பண்ணி கொண்டிருக்காங்க. இங்க உண்மையில நிறைய பைக்குகள் பிடிமாருக்கு பிடிச்ச மாதிரியான பைக்குகளை புதுசா கொண்டு அடிக்க வச்சிருக்காங்க. வாங்க ஒவ்வொரு பைக்கும் என்னென்ன பிரைஸுக்கு இருக்கு, என்னென்ன மைலேஜ் ஓடி இருக்கு, எப்படியான கண்டிஷன்ல இருக்குன்னு ஒவ்வொரு பைக்கா நாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து ஷோரூம்ல முன்னுக்கே வந்து ஒரு KTM டியூக் பைக் தான் வச்சிருக்காங்க. இந்த KTM டியூக் பைக்கை பார்த்தோம்னு சொன்னா டியூக்ல வந்து 200 பைக் தான். இந்த பைக் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் முன்னுக்கு வச்சிருக்காங்க. இந்த பைக்குக்கு எங்களோட ரசாத் மோட்டார்ஸ்ல என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. 10 லட்சத்துக்கு 200 டியூக் பைக்கை எடுக்கலாமான்னு கேட்டா நிச்சயமா எடுக்கலாம். அது வந்து மருதமுனையில் இருக்கக்கூடிய இந்த ரசாத் மோட்டார்ஸ்ல மட்டும்தான் எடுக்கலாம் என்ற விஷயத்தோட நாங்க அப்படியே உள்ளுக்கு போக இருக்கிறோம். அதே மாதிரி வந்து முன்னுக்கு இன்னும் ஒரு டியூக்கையும் வச்சிருக்காங்க. டியூக்ல வந்து 200 பைக் தான் இங்க முன்னுக்கு இருக்குது. இதுக்கும் வந்து 10 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் என்ற மாதிரி. இதுக்கு லீஸ் வசதி செய்யலாமா, இந்த முன்னுக்கு இருக்க 2 பைக்குக்குமே லீஸ் வசதி செய்யலாமா கேட்டா கண்டிப்பா செய்யலாம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் எங்கட ரசாத் மோட்டார்ஸ் மூலமாக அவங்க செய்து தரத்துக்கு இருக்காங்க. இல்ல நீங்க தான் ஒரு லீஸ் கம்பெனியோட கண்டெக்ட் பண்ணி நீங்க எடுக்க போறீங்கன்னு நினைச்சா நீங்களும் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்கள கொண்டு வந்து இங்க வந்து லீஸ் வசதியில போட்டுக்கொள்ளலாம். எவ்வளவு வரைக்கும் நீங்க டவுன் பேமெண்ட் நீங்க ஸ்டார்டிங்ல செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த பைக்குக்கு வந்து நீங்க ஒரு 3.5 லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங்ல செலுத்துவீங்களா இருந்தா அதுக்கு பின்னாடி வந்து நீங்க இந்த பைக்குகளை முன்னுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா எங்களுக்கு வந்து RC பைக் இருந்தா வீடியோ போடுங்க, அதே மாதிரி வந்து NS பைக் இருந்தா வீடியோ போடுங்க, அதே மாதிரி வந்து RS பைக் இருந்தா வீடியோ போடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த ஷோரூம்ல வந்து நிறைய பைக் புதுசா கொண்டு இறக்கி வச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே இங்கால வந்து நாங்க பார்த்தோமா இருந்தா RS பல்சர் வந்து RS 200 பைக் தான் இங்க முன்னுக்கு நிக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், பிளாக் கலர்ல ஒரு கெத்தான ஒரு போஸ்ட்ல தான் இந்த பைக் நிக்குது. மேல பிடியன் மாதிரி நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய விரும்பி எடுத்து ஓடக்கூடிய ஒரு பைக் தான் இந்த பைக். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், நீட் அண்ட் கிளீனா இந்த பைக் நிக்குது. BIA நம்பர்ல இந்த பைக் ஃபர்ஸ்ட் ஓனரோட நிக்குது. உண்மையில நாங்க ஏற்கனவே போன வீடியோலயும் நாங்க சொல்லியிருந்தாங்க, இங்க சேல் பண்ணக்கூடிய எல்லா பைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் பைக்கை தான் இவங்க சேல் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனா பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான கிளீனான பைக்கா இந்த பைக் நிக்குது. இதுக்கு எங்க ரசாத் மோட்டார்ஸ்ல என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த பைக்குக்கு வந்து 12 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. இதுதானா ஃபிக்ஸ் பிரைஸ் கேட்டா இல்ல, நீங்க வந்து இங்க வந்து நேரடியா வந்து இந்த பைக்கை கட்டாயம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லெஸ் பண்ணி தரதுக்கு இருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்னு சொன்னா நீங்க எங்கட யூடியூப் சேனல்ல தான் பார்த்தீங்க வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு டிஸ்கவுண்டோட தரத்துக்கும் எங்க ரசாத் மோட்டார்ஸ் இருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளவு டவுன் பேமெண்ட் நீங்க எவ்வளவு ஸ்டார்டிங்ல கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல 4 லட்சம் ரூபாய் காசு நீங்க கட்டினீங்கன்னு சொன்னா இந்த பைக்கை நீங்க உங்களோட வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய
இருக்கும். ஓகே, அப்படியே நீங்க இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஆர்சியில வந்து 1 to 5 இருக்கா, 200 இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வகையில தான் இங்க முன்னைக்கு ஒரு ராஜா மாதிரி ஒரு குதிரை மாதிரி ஒரு பைக்கை கொண்டு வந்து பாட்டிருக்காங்க. ஆர்சியின் 200 என்ன ஆர்சி 200 பைக் தான் நீங்க முன்னுக்கு நிக்குது. இந்த பைக் வந்து BIR நம்பர்ல தான் இந்த பைக் நிக்குது, ஃபர்ஸ்ட் ஓனரோட நிக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், உண்மையில நிறைய படியன்மா இருக்கு. ஒரு விருப்பமான பைக் எடுத்தது ஊருக்குள்ள ஒரு மாசான ஒரு லுக்க தரக்கூடிய ஒரு பைக் தான் இந்த பைக். இப்ப வந்து நம்ம நாட்டுல பொருளாதார பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த பைக் எல்லாம் இன்புட் ஆகுறது வந்து குறைவு. என்ன இந்த பைக்குகள் எல்லாம் இறங்குதே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள இப்படியான பைக்குகளும் இந்த இடங்கள்ல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில எங்க இருந்தாலும் நீங்க கண்டெக்ட் பண்ணி இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பைக்குகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பைக்குக்கு ரசாத் மோட்டார்ஸ்ல என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 15 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. ஓகேவா, 15 லட்சமா அப்படின்னு கேட்டா இல்ல, 15 லட்சம் 200 ஆர்சியில 200 பைக் தான் இந்த பைக். இந்த பைக்குக்கு வந்து 15 லட்சம் சொல்றாங்க. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் நீங்க செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் நீங்க செலுத்தினீங்களா இருந்தா இந்த பைக்கை நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே நாங்க உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா ஜமஹாவின் R15 பைக் தான் இங்க நிக்குது. BIB நம்பர்ல இந்த பைக் நிக்குது. நாங்க ஏற்கனவே போட்ட வீடியோல ஒரு R15 ஒன்று நின்றுச்சு, பிளாக் கலர்ல நின்றுச்சு. அந்த பைக் வந்து சேல் ஆயிட்டது. அதே மாதிரி RS பைக்கும் சேல் ஆயிட்டது, RCயும் சேல் ஆயிட்டது. இப்ப வந்து எல்லாமே புதுசா வந்திருக்குது. BIB நம்பர்ல இந்த R15 நிக்குது. உண்மையில பாக்குறதுக்கு ஒரு மாசான லுக்ல இந்த பைக் நிக்குது. உண்மைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜமஹா கம்பெனியின் பைக் என்று சொன்னா நாங்க கெத்தா ஓடுறதுக்கும் அப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து மைலேஜுக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து MT-15 தான் பைக் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். உண்மையில வந்து அதே என்ஜின் தானே R15க்கும் அதே என்ஜின் தான். உண்மையில மைலேஜ் வந்து எப்படியும் 55ல இருந்து 60 அப்படி கிடைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த பைக்குக்கு எங்கட ரசாத் மோட்டார்ஸ்ல என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 12,50,000 சொல்றாரு. இந்த பைக்குக்கு வந்து 12,50,000 சொல்றாரு. இதுதானா பிக்ஸ் பிரைஸ் அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கும் வந்து லெஸ் பண்ணி ஒரு டிஸ்கவுண்டோட தாரத்துக்கும் எங்க ரசாத்தனா காத்து கொண்டிருக்காரு. ஸோ நீங்க வந்து கட்டாயம் இந்த பைக் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கண்டெக்ட் பண்ற டைம்ல வந்து இங்க வந்தீங்கன்னு சொன்னா லெஸ் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி நாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த எங்களோட வீடியோ பார்த்து தான் நீங்க இங்க வாரீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலதிகமா ஒரு டிஸ்கவுண்ட் தாரத்துக்கும் இருக்கிறார். ஓகே, அப்படியே இந்த பக்கமா வந்தோம்னு சொன்னா இன்னும் ஒரு RC பைக் தான் நீங்க நிக்குது. RC 1 to 5 என்ன 200 ஓகே, இங்க பக்கம் பார்த்தோம்னு சொன்னா RC 200 பைக் தான் நிக்குது. ஒன்று இல்ல 2 பைக் நிக்குது இங்க, 2 RC 200. இந்த பைக்கும் வந்து உண்மையில உங்களுக்கு பார்த்தாலே வடிவா விளங்கும், முன்னுக்கு இருந்து அப்படி பின்னுக்கு வரைக்கும். உண்மையில அந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இந்த பைக் நிக்குது. BI ஷர்ட் நம்பர்ல தான் இந்த பைக் நிக்குது. இந்த பைக்குக்கு எங்கட இந்த மோட்டார்ஸ்ல என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 15 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. 15 லட்சம் ரூபாய்க்கு RC 200 பைக்கை தாரத்துக்கு இருக்கார். இதுதான் ஃபிக்ஸ் பிரைஸ் கேட்டா உண்மைக்கும் இல்லை. நீங்க வந்து கட்டாயம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஷாப்புக்கு வந்து நீங்க கண்டெக்ட் பண்ணி கதைக்கிற நேரத்தில் கண்டிப்பா இதுக்கான லெஸ் பண்ணி தாரத்துக்கும் இருக்கார். ஸோ நீங்க வந்து கட்டாயம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு இங்க இந்த பைக்கை பேசி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கும் லீசிங் செய்யக்கூடிய ஒரு வசதியையும் ஏற்படுத்தி தாரார். எவ்வளவுக்கு லீசிங் தாராருன்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய் நீங்க செலுத்துவீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த பைக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க என்ன, நிறைய பேர் வந்து அண்ணா MT-15 பைக் கொண்டு போடுங்க, பைக்கை போடுங்க அதுவும் பிளாக் கலர்ல போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில தான் இந்த MT-15 நாங்க இந்த வீடியோல காட்டுறோம் பாருங்க. பிளாக் கலர்ல வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனோட இந்த பைக் நிக்குது. BIK நம்பர்ல இந்த பைக் நிக்குது. இது இந்த பிரைஸ் உண்மையில நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து R15 MT-15 எல்லாமே வந்து மைலேஜுக்கு ஒரு சட்டப்படியான ஒரு பைக் தான் இந்த ஜமஹா கம்பெனியோட பைக். அந்த வகையில இந்த பைக்குக்கு ரசாத் மோட்டார்ஸ்ல என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 12 லட்சம் ரூபாய் பிரைஸ் சொல்றாங்க. 12 லட்சம் தானா என்று கேட்டா இல்ல, நீங்க இந்த பைக்குக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லா பைக்குக்குமே நாங்க சொல்ற பிரைஸ்ல இருந்து ஒரு டிஸ்கவுண்டோட தான் நீங்க இந்த பைக்குகளை எடுத்துட்டு போறீங்க. இந்த பைக்குக்கு நீங்க டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 4 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் நீங்க ஸ்டார்டிங்ல செலுத்துவீங்களா இருந்தா இந்த பைக்கை நீங்க லீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா
பஜாஜ் கம்பெனியோட NS 200 பைக் தான் நிக்குது. ஒரு 2019-20 காலகட்டங்களில் வந்து நிறைய பிடியன்மார் டியூக் பைக் எப்படி எடுத்து ஓடுவாங்களோ அதே மாதிரி வந்து NS பைக்னா ஒரு மாஸ் லுக் என்ன அப்படி ஒரு பைக் தான் இங்க நிக்குது பாருங்க. பிளாக் கலர்ல சும்மா சட்டப்படியான ஒரு பைக் தான் இங்க நிக்குது. BID நம்பர்ல இந்த பைக் நிக்குது. இந்த பைக்குக்கு எவ்வளவு பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 9 லட்சம் ரூபாய் பிரைஸ் தான் சொல்றாரு. ஓகேவா, 9 லட்சத்துக்கு உங்களுக்கு பஜாஜின் பல்சர் NS 200 பைக்கை ரசாத் மோட்டார்ஸ்ல தாரத்துக்கு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த பைக்கை கட்டாயம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க கண்டக்ட் பண்ணி இங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த பைக்கை எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு எவ்வளவு லீஸ் போடணும், இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 3 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்டார்டிங்ல செலுத்துவீங்களா இருந்தா அதுக்கு பின்னாடி வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓகே ரைட். அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னா ஆர்டர்ல வந்து டியூக் பைக்கை தான் அடுக்கி வச்சிருக்காங்க. டியூக்ல வந்து நாங்க ஏற்கனவே காட்டும் போது 6-7 பைக் இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய சேலாகி அதுல நான் நினைக்கிறேன் இந்த பைக் இல்ல, இந்த பைக் மட்டும்தான் நாங்க ஏற்கனவே பைக் வீடியோ போடக்குள்ளே இருந்திருக்கு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே சேல் ஆகிட்டு இப்போ வந்திருக்கிறது எல்லாமே புது பைக். இதில் வந்து இந்த BHS நம்பரை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து 200 பைக், டியூக்ல 200 பைக், மற்றது எல்லாமே வந்து 125 பைக். ஓகே, இந்த பைக்குகளுக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணா என்ன ப்ரைஸ் சொல்கிறாருன்னா முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் BIC நம்பரில் வந்து 125 பைக் நிக்குது. இந்த பைக் அதே மாதிரி வந்து BHW நம்பர்ல இருக்கக்கூடிய இந்த பைக், அதே மாதிரி தொங்கல்ல இருக்கக்கூடிய BIF நம்பர்ல இருக்கு அந்த பைக், இந்த 3 பைக்குக்குமே வந்து 9 லட்சம் ரூபாய் பிரைஸ் சொல்றார். இது 3மே வந்து 125 பைக். இந்த பைக்குகளுக்கு வந்து 9 லட்சம் ரூபாய் பிரைஸ் சொல்றார். இதுக்கு நீங்க எவ்வளவு டவுன் பேமெண்ட் நீங்க கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நீங்க 2.5 லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங்ல நீங்க செலுத்துவீங்களா இருந்தா நீங்க லீஸ்ல வந்து உங்களோட வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். டியூக் பைக்ன்றது வந்து உண்மையில நிறைய படியன்மார் வளர்ந்து வரக்கூடிய படியன்மாருக்கு அநேகமா விருப்பத்துக்குரிய ஒரு பைக் தான் இந்த டியூக் பைக். அந்த வகையில நீங்க இந்த பைக் எடுக்கணும்னு சொன்னா ஸ்டார்டிங்ல 2.5 லட்சம் நீங்க செலுத்துவீங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி வந்து BHS நம்பர்ல இந்த பைக் இது வந்து 200 பைக். இங்க இருக்கக்கூடிய டியூக்குகள்ல வந்து முன்னுக்கு 2 200 நிக்குது. அதே மாதிரி வந்து இங்க BHSல இன்னொரு 200 நிக்குது. இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் நீங்க செலுத்துவீங்களா இருந்தா இந்த BHS டியூக் 200 நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதானா பிக்ஸ் பிரைஸ் கேட்டா இங்க இருக்கக்கூடிய எல்லா பைக்குகளுக்குமே இது பிக்ஸ் பிரைஸ் இல்லை. நீங்க கண்டிப்பா எடுக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஒரு விலைக்கழிவு ஒன்று இருக்குது. அதுவும் எங்களோட சேனலை தான் பார்த்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தரத்துக்கும் ரெடியா இருக்கிறார். நீங்க இலங்கையில எந்த மூலையில இருந்தாலும் சரி இங்க உங்களுக்கு மலிவான விலையில ஒரு பெஸ்டான கண்டிஷன்ல நீங்க பைக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் 2019-20 ஆண்டு காலங்களில் வந்த பைக்குகளை பார்த்தோம்னு சொன்னா கண்டிஷன்ல ஒரு ஒரு இருக்கக்கூடிய பைக்குகள் தான் அந்த 2019-20களில் வந்த பைக்குகள். அப்படியான பைக்குகளை தான் தெரிவு செஞ்சு இங்க கடை ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கிறார். ஸோ நீங்க வந்து கட்டாயம் பைக் எடுக்கணும், இப்படி நல்ல கண்டிஷன்ல எடுக்கணும், எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள நாங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரை போட்டு வரோம். அதே மாதிரி வந்து எங்களோட ஸ்கிரீன்லயும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கும். இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்களா இருந்தா நீங்க வந்து பைக்குகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி லீஸ் வசதி செய்யக்கூடிய மாதிரி எல்லா பைக்குகளுக்கும் லீஸ் வசதி செய்து தரப்படும். அதே மாதிரி இல்ல நாங்க தான் லீஸ் போட்டு எடுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கா அவங்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்க லீஸ் போட்டு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஓகே, இதோட நாங்க எங்களோட வீட்டுக்குள்ள போறோம். நீங்க மொத்தமா ஒரு தரம் பைக்குகளை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷோரூம்ல எப்படி பைக்குகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். கடையின் இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் நிறைய பைக்குகளை அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பர் பைக்ஸ், பெடியன்மார் விரும்பக்கூடிய சூப்பர் பைக்ஸ் தான் இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்படியான சூப்பர் பைக் எடுத்து ஓடணும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய படியன்மார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க இலங்கையில் எந்த மூலையில் இருந்தாலும் கட்டாயமா கண்டெக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பைக்குகளை நீங்க எடுத்துட்டு போங்க. ஒரு விலையில ஒரு சிறந்த ஒரு பிரைஸ்ல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதோட நாங்க இந்த காணொலியை முடித்துக் கொள்றோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.